ஹாய் வியூவர்ஸ், ஜெஸி ரைட்ஸ். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஒரு அம்மாவை பற்றி சொல்லிட்டு கேட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படியாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் டக்குன்னு அவர் முகம் மாறிடுச்சு. தெரியாதே அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்னுடைய நண்பருக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க. ஆகையினால இவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவர் அப்படி சொல்லிட்டாரு. கூட 2-3 பேர் இருந்தாங்க. ஆகையினால நான் அதுக்கு மேலே எதுவுமே கேட்கல, விட்டுட்டேன். பிறகு நான் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், என்ன உங்களுக்கு இந்நேரம் நல்லாவே தெரியுமே, நீங்கள் என்ன தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு. நான் கேட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், தெரியும், ஆனால் அதை நான் அங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதனால சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்னுடைய ஃப்ரெண்டு. அவரை நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது. அது அவருடைய குடும்ப விஷயம். அதை நான் யாருக்கிட்டையும் பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப ரேரான, ஆனால் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய விஷயம். நமக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. அவங்க நம்பிக்கையில் அவங்களுடைய சொந்த விஷயங்களை நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க. அல்லது நாமளே நம்பிக்கையில் நம்மளுடைய சொந்த விஷயங்களை நம்ம நண்பர்கள்கிட்ட பேசியிருப்போம். அதை அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது அது தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். பத்தியா, நான் இவரை நம்பி சொன்னான்ப்பா, அவன் போய் வெளியே சொல்லிட்டான்ப்பா, சொல்லுவோமா? நான் இவங்களை நம்பி இந்த விஷயத்த பேசினேங்க, அந்த அம்மா உடனே போய் வெளியே சொல்லிருச்சு, 1க்கு 2 வேற சொல்லிருச்சு அப்படின்னு புலம்புறோமா? இதுக்கு காரணம் நம்மளால வந்து யாருக்கும் யாரோடைய ரகசியங்களையும் யாரோட வாழ்க்கை விஷயங்களையும் நம்மளால உள்ள வச்சுக்க முடியல. நம்மளால அது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ட்ரஸ்ட். என்னுடைய ஃப்ரெண்டை நம்பி நான் என்ன சொன்னாலும் அவங்க வாயிலிருந்து அது திரும்ப வெளியே போகாது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கும் இருக்கணும். நாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நாம் இருக்கிற இடத்துல நம்மளை பற்றி நல்லா பேசுகிறவங்க மட்டும் நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. நாம் இல்லாத இடத்திலேயும் நம்மளை பற்றி நல்லா பேசுகிறவங்க தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு. அட்லீஸ்ட் நம்மளை பற்றி கெட்ட விஷயங்களை பேசாமல் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும். ஆகையினால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுங்கள். அவங்கள நம்பி உங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை சொல்ல முடியுதா? அவங்க அதை பற்றி வெளியே பேசாமல் இருப்பாங்களா? அவங்க நல்ல ஃப்ரெண்டு தான். அவங்க அதை பற்றி வெளியே பேசுவாங்க, நீங்கள் இல்லாத நேரத்தில் அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா அவங்கள நம்பி எதுவுமே பேசாதீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் அதே ரூல் உண்டு. நம்மளை நம்பி யார் எந்த விஷயத்த சொன்னாலும் அது நம்மை விட்டு வெளியிலே போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். அதை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணுவோம்.